இதற்காக மட்டுமே இயங்குகின்றன. மட்டுமல்ல, சாங்ஷனுக்காக எங்களுக்கு கைக்கூலி கொடுக்க முன் வருகிறார்கள் என்ற ஒரு வேதனைப்படத்தக்க காரியத்தை சொல்லும் பொழுது நாம் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். சரி, அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், அப்படித்தான் செய்வார்கள் என்று சொல்லிவிட வேண்டாம். சொற்கால் ஆவிக்குரிய சபைகள் தலைவர்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிற என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கடந்த விடுமுறைக்கு இந்த இடத்தில் ஒரு 20 days எப்படி போனது என்று தெரியவில்லை. பாடுகள் பலவீனங்கள், ஆனால் தேவ கிருபை தாங்கியதால் கடந்த வரை சொல்லும் பொழுது ஒரு சபைக்கு, ஒரு பெரிய சபைக்கு தான் சேர்ந்தேன். சிறிய சபை அல்ல, பெரிய சபை. 500 பேருக்கு மேலாக ஆராதிக்கிற ஒரு கூட்டம். ஆனால் கண்ட காட்சி, பாஸ்டர் தான் செய்தி, மூத்த மகன் வொர்ஷிப், இளைய மகன் கீபோர்ட், மனைவியும் மகளும் கொயரை லீட் பண்ணுகிறார்கள். சேர்மன் அண்ட் ஃபைனான்ஸ் கண்ட்ரோலர் வைஃப். முற்றுமாக சிறிய சபை அல்ல. சிறிய சபை என்றால் ஓகே, நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். 500 பேருக்கு மேலாக ஆதரிக்கும் சபையில் முழுவதுமாக குடும்ப சொத்தாக மாற்றிவிடும் காலத்தில் நாம் இருக்கிறோம் அல்லவா? அதில் இன்றைய உறவினர் செல்வதனாலே அவரிடம் கேட்டேன், ஏனையா இப்படி பண்ணுகிறார்கள் என்று. ஆனால் அவர் சொன்ன காரியத்தை ஏற்றுக்கும் பொழுது ஒருவேளை இதுவும் நன்றுதான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. கேட்டேன், ஏன் இப்படி அவருக்கு சொன்ன பதில், முற்காலத்தில் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக எங்கள் ஊழியர் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணார். ஆனால் நடந்தது, அவர்கள் தங்களுடைய கட்டிவிட்டார்கள். தங்களுக்கென்று ஆத்துமாக்களை கூட்டி சென்று தங்களுக்கென்று சபையை தோற்றிவிட்டார்கள். அதிலிருந்து இப்படித்தான் அவர் செய்கிறார் என்று. ஐயா, இதுதான் ஊழியமாக உள்ளது. இது ஊழியம் அல்ல. சொல்ல விரும்பவில்லை, புல்பிட்டில் இப்படிப்பட்ட ஊழியர்கள் தேவன் பிரியப்படுவார் என்று இருக்கிறீர்களா? அல்ல. ஒருவேளை ஆட்களை சேர்க்கலாம், கூட்டத்தை கூட்டலாம். தேவ பிரசன்னம் இருக்காதையா? அருமையாக பாடினோம் காலையில. பிரசன்னம், தேவ பிரசன்னம் என்று பிரசன்னத்தை உணர முடியாதையா? தேவ கிருபை அங்கு இருக்காதையா? அதனாலே தயவாக அருங்காலத்தில் நாங்கள் எல்லாம் ஒரு ரிட்டையர்ட் போடுவோம். என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? தேவனை, எங்கு உம்முடைய தொடுதலும் உம்முடைய அன்பும் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போங்கிறாரு. எங்க என்னுடைய தொடுதல் மூலமாக, என்னுடைய பேச்சின் மூலமாக, என்னுடைய செய்கின் மூலமாக ஏழைகளும் எளியவர்களும் கிறிஸ்துவை கண்டுகொள்கிறாரோ அந்த இடத்துக்கு என்னை கொண்டு செல்லுங்கள் என்பதுதான் இந்த காலத்தில் என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட காலத்தில் நாம் இருக்கிறோம்? மாய்மாலம், உள்நோக்கம், வஞ்சகங்கள் என்ற ஆவிக்குரிய சபைகளே புற்றுநோயாக இருப்பதை நாம் காண்கிறோம். வெளியில் சொல்கிறார்கள் ஊழியம் என்று, நல்லது. ஆனால் உள்நோக்கம் தேவர் ஒவ்வொரு உள்ளத்து மனிதன் முகத்தை பார்க்கிறான். தேவரோ இருதயத்தின் சிந்தனை அறிந்திருக்கிறார். எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக என்று சொல்லும் பொழுது தேவ பிரசனம் இருக்காது, தேவ கிருபை இருக்காது. ஐயா, கிருபை இருக்காது. இக்காலத்தில் இன்னொரு ஊழியத்தில் இருக்க காரியத்தை நான் மனவேதனோடு காணுகிறேன். உலகெங்கும் எங்களுக்கு, எங்களுடைய சபைகளுக்கு ஒரு கிளை சபை இருக்க வேண்டும். உலகெங்கும், முக்கியமாக ஐரோப்பாவில், பிரான்ஸ்ல, ஜெர்மனில, சுவிஸ்ல, இப்பொழுது துபாயிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத எத்தனை தமிழ்நாட்டு கிராமங்கள் இருக்கிறது. எத்தனை தமிழ்நாட்டு கிராமங்களிலே சபை இல்லை, பெரும் ஊர்களிலே சபை இல்லை. ஆனால் இவளுக்கு ஐரோப்பாவிலே வேண்டும், துபாயில வேண்டும். காரணம், தாங்கள் அங்கு சென்று வர முடியும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது விசுவாசியே, தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது எதிர்த்து நின்று, நான் அநேக ஊழியக்காரர்கள் நேரடியாக பேசி கெட்ட பேர் வாங்கினவன். உடனடியாக சொல்லிவிடுவார்கள், தேவன் சொல்லாமலா நாங்கள் இதை செய்கிறோம் என்று நம் வாய் அடைக்கப்பட்டு போய்விடும். ஆனால் உள்நோக்கங்களை தேவன் அறிந்த தேவனாக இருக்கிறார். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். விசுவாசிகளை சிந்திக்க வேண்டும். வெளுத்ததெல்லாம் பால் அல்ல. வேதம் சொல்கிறது, சாத்தானும் ஒளியுடைய தூதரை தரித்து கொண்டு வருவான் என்று நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள் இருப்பால் என்றால் கண்டிப்பாக டிசைனிங் ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்தறியத்தக்கதான கிருபையை தேவன் தந்துருவார். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். விசுவாசி சற்று இதில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். இவைகளாம் பார்க்கும் பொழுது, அக்காலத்தில் நம் நாட்டுக்கு வந்து மிஷனரியாக பாடுபட்டு
தங்கிடமின்றி குடிசையில் ஜீவித்து, பிளேட் இல்லாமல் தொப்பியை கழட்டி அதில் கூழ் வாங்கி குடித்து, நடந்து மாட்டு வண்டியில் சென்று கன்னியாகுமரி, நாகர்கோவில், மதுரை இந்த இடங்களே சபைகளை ஸ்தாபித்த அந்த மிஷனரியுடைய ஏக்கமும் சத்தமும் நமக்குள் துணிக்கவில்லையா? ஐயா, இன்று நாம் என்ன வசதி தேவன் கொடுத்திருக்கிறார், என்ன காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? நாட்களில் விசுவாசிகள் எச்சரிக்கையாக நாம் இருப்போம். அவன் தேவன் விரும்புவதெல்லாம் ஒரு உண்மையான மாய்மாலமற்ற உள்நோக்கமோ சுயமோ இல்லாத ஒரு தேவ சேவையை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். எங்கு நாம் கிறிஸ்தவ அன்பையும் நல்லறியும் தியாகத்தையும் வெளிப்படுத்த முடியுமோ அவ்விடத்துல ஒரு நற்கந்தமாக வைக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எவ்வாறு இருள் நிறைந்த பிரதேசத்தில் ஒரு சிறிய மின்மினி பூச்சி தன்னுடைய வெளிச்சத்தை காட்டுகிறதோ, அவ்வாறு இருள் நிறைந்த ஆத்மாக்களே ஒரு சிறிய விளக்கை ஏற்றத்தான் தேவமாய் அழைத்திருக்கிறார். அது எப்பேற்பட்ட சிறிய ஊழியமாக இருந்தாலும் சரி, அது சந்தோஷம் கொள்ளுங்கள். ஆத்மாவுக்கு ஆத்மா, ஒன் மேன் காஸ்பல் என்று சொல்லுவார்கள். அதுக்காக நான் ஏங்குகிறேன். என்னுடைய தகப்பனார் 36 ஆண்டு காலம் மதுரை சிறைச்சாலையில் இந்த கைதிகளுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ரோட்டில் சென்று கொண்டிருக்கும் பிராமின் மற்றவர்களை எடுத்துக்கொண்டு, ஐயா வாருங்கள், கிறிஸ்துவை நேசிக்கிறார்கள் என்று நான் ஏங்குகிறேன். ஐயா தேவனே, 5% என்னுடைய தாப்பனாருடைய அந்த ஊழியத்தை எனக்கு கொடுங்கப்பா. இந்த பாஸ்டர்லாம் வேண்டாம், வேண்டாம், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கொடுங்களேன். இந்த காலங்களே இந்த காரியங்களெல்லாம் கண்ட பிற்பாடு என் உள்ளம் ஏங்குவதாக இருக்கிறது. கடைசியாக நமக்காக ஆயத்தப்பட்டு வரும் நித்திய வீடு இப்பூலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றே. We don't know what the future is holding for us, but we know who is holding our future. ஃபியூச்சரில் எது இருக்குன்னு தெரியுமா ஐயா? தெரியுமா? என் பிரதர்கிட்ட அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். நன்றாக பேசிக்கிட்டு இருந்தோம். நான் பிளான் எல்லாம் பண்ணோம், நாளைக்கு இங்கே போகணும், இங்கே டின்னர். காலையில் 7 மணிக்கு ஃபோன் வருது, got blood vomiting, admitted in ICU. We don't know what the next second என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் அந்த செகண்டையும் தன் கரத்தில் வைத்திருக்க தேவன் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பூலத்தில் நாம் பாடும் வேதனைகள், கண்ணீர் சிந்துகள் எல்லாவற்றையும் தேவன் கண்டு கொண்டுதான் இருக்கிறார். நம்முடைய பொருளாதார கஷ்டங்கள் தேவன் அறிவார். குடும்ப பிரச்சனை அறிவார். தனிப்பட்ட தொடர்ந்து தாக்கும் பாவ சோதனை தேவன் அதையும் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் மத்தேயுவிலே அவர் அழைக்கிறார். மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தருகிறார். நல்லது. தேற்றப்படுகிறோம், நல்லது. விடுதலை அடைகிறோம், நல்லது. மீண்டும் அந்த காரியம் வராமல் இருக்குமா? இருக்குமா? Never. மீண்டும் அந்த பாவ சோதனை வராமல் இருக்குமா? Never. வரும். பண கஷ்டம் வராமல் இருக்குமா ஐயா? துறை வராத இருக்குமா? வரும், வரும். அப்புறம் ஏன் அவர் இளைப்பாறுதல் தரனாரு? அதுதான் சத்தியங்க. இந்த மூச்சு இருக்கும் வரைக்கும் எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் நம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள், மண்ணுக்கு உரியவர்கள். அதனால மண்ணுக்குரிய குணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். விண்ணவருடைய சாயலை நான் தரிக்கும் வரைக்கும், அது வரைக்கும் இந்த பாடுகளும் வேதனைகளும் கண்ணீர்களும் உண்டு உண்டு. வாசிங்கள் ஆதியாகமம் 3:17 முதல் 19. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தை வேறையால். பூமிக்கு திரும்ப மட்டும் இந்த பாடுகளும் வேதனைகளும் சோதனைகளும் வந்தே தீரும் என்று நம்முடைய சத்திய வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது. ஆனால் அதுவரை என்ன இருக்கும்? யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். மட்டுமல்ல, இப்பாடுகளிலிருந்து நாம் விடுபட நமக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் ஆயத்தம் சொல்ல. வாசியுங்கள் யோவான் 14:1-3. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள்.
அந்த வாசஸ்தலத்துக்கு செல்லும் வரைக்கும் இவைகளெல்லாம் தொடரும் ஐயா. ஆனால் அந்த